ஹாய்ஸ், நான் ஆஷிக். உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகின் பல்வேறு நாடுகளையும் அடையாளப்படுத்துவதற்கு அந்நாடுகளில் உள்ள உயரமான கட்டிடங்கள், கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன. அதேபோல் இலங்கைக்கோர் அடையாளமாய் தெற்காசியாவிலேயே உயரமான கோபுரம் என்ற பெருமையை கொண்ட தாமரை வடிவத்தின் பிரதிபலிப்பாக வடிவமைக்கப்பட்ட தாமரை கோபுரம் பற்றிய வீடியோவாக வரப்போகின்றது. இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். தெற்காசியாவின் உயரமான கோபுரம் என்ற பெருமையை கொண்ட தாமரை கோபுரம் கொழும்பின் டிஜே விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள பேரவாய் மற்றும் இலங்கை தபால் சேவை தலைமையகம் என்பவற்றிற்கு மிக அண்மையில் இந்த கோபுரம் அமைந்துள்ளது. சிங்கள மொழியில் நெலும் குழுன என அழைக்கப்படும். இதன் நிர்மாண பணிகள் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சுமார் 7 வருடங்களில் இது தெற்காசியாவிலேயே பெரிய கோபுரமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த தாமரை கோபுர நிர்மாணத்துக்காக 104.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி செலவிடப்பட்டுள்ளது. சீனாவினால் 67 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கப்பெற்றதுடன் எஞ்சிய தொகையை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு செலவிட்டுள்ளது. 356 மீட்டர் உயரமான இந்த கோபுரம் தெற்காசியாவிலேயே பெரிய கோபுரமாக கருதப்படுவதுடன் உலகிலேயே 19வது உயரமான கோபுரமாகவும் ஆசியாவில் 11வது இடத்தையும் பிடித்துள்ளது. கொழும்பு நகரின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் இந்த கோபுரத்தை காணலாம். மேலும் சீரான காலநிலையின் போது சிவனொளிபாத மலையை இந்த கோபுரத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு தொலைத்தொடர்பு மையத்தினை உருவாக்குவதும் இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலினை மேம்படுத்துவதுமே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டதன் பிரதான நோக்கங்களாகும். இந்த கோபுரத்தின் வடிவமைப்பு தாமரை மலரினை பிரதிபலிப்பதாக உள்ளது. தாமரை மலர் இலங்கையின் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்துள்ளதால் இந்த வடிவம் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. மேலும் இந்த மலர் வடிவமைப்பு நாட்டின் செழிப்பான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக உள்ளது. கோபுரத்தினுள் உள்நுழைவதற்கு 4 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2 நுழைவாயில்கள் பிரதம அதிதிகள், நாட்டு தலைவர்கள் போன்றோர் உள்நுழைவதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. இதன் பிரதான நுழைவாயில் விசேட தேவையுடையவர்களுக்கு நுழைவதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஒரு நுழைவாயில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நுழைவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதி 4 மாடிகளை கொண்டமைந்துள்ளது. இது தாமரையின் இதழ்களை ஒத்த அமைப்பிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடித்தளத்தில் சமையலறைகள், உபகரணங்களை களஞ்சியப்படுத்தும் அறைகள் மற்றும் பிரத்யேக அறைகள் என்பன அடங்குகின்றன. 1வது மாடியில் வரவேற்பு நுழைவாயில் மண்டபம், பார்வையாளர் மையம், கண்காட்சி மண்டபம், நாட்டுப்புற அருங்காட்சியகம், தொலைத்தொடர்பாடல் அருங்காட்சியகம் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மாடியில் பார்வையாளர் மையம், கண்காட்சி அரங்கம், உபகரண அறைகள் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. 3வது மாடியில் அலுவலகங்கள், உபகரண அறைகள் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் அடித்தளம் 15 மீட்டர் உயரம் கொண்டதாகும். தாமரை கோபுரத்தின் தண்டு பகுதி 200 மீட்டர் நீளம் கொண்டதாகும். இதில் செங்குத்து சுழற்சிக்கான படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் இலங்கையின் அதிவேகமாக உயரும் மின் தூக்கிகளும் இந்த தண்டு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கொழும்பின் பிரத்யேக தேவைகளுக்கான குழாய்களும் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. தாமரை கோபுரத்தின் மொத்த அலகும் சங்கமிக்கும் பகுதி கோபுர வீடாகும். இந்த பகுதி தாமரை மொட்டின் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 8 மாடிகளை கொண்ட இந்த கட்டமைப்பில் வியக்க வைக்கும் பல்வேறு சிறப்பம்சங்கள் அடங்கியுள்ளன. 1ஆம் மாடி ஒளிபரப்பு அலை அறையாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் மாடி தொலைக்காட்சி அலைகளை அனுப்பும் அறையாக பயன்படுத்தப்பட உள்ளது. 3ஆம் மற்றும் 4ஆம் மாடிகள் விழாக்கள் மற்றும் வைபவங்களை நடத்தும் பிரதான திருமண வரவேற்பு மண்டபமாகவும் கேட்போர் கூடமாகவும் இதில் 700 பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதி காணப்படுகின்றது. இதில் அமைந்துள்ள 5ஆம் மாடி விசேட கட்டடக்கலை அம்சங்களுடன்
அமைக்கப்பட்டுள்ளது. இது சுழலும் திறன் கொண்ட விசேட உணவகமாகும். இந்த உணவகத்தில் ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வசதி காணப்படுகின்றது. 90 நிமிடத்துக்கு ஒரு சுழற்சி என இந்த உணவகம் சுழன்று கொண்டே இருப்பதால் உணவு உட்கொண்ட வண்ணமே கொழும்பு நகரத்தின் அழகு ஒரே பார்வையில் ரசிக்கக்கூடிய அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. 6வது மாடியில் விசேட சொகுசு அறைகள் காணப்படுகின்றன. 7வது மாடி வெளிப்புற பார்வை தளமாகவும் கண்காணிப்பு தளமாகவும் விளங்குகின்றது. இந்த பகுதியில் நின்றவாறே கொழும்பு நகரை துல்லியமாக ரசிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. 8வது மாடி காற்றோட்ட உபகரண அறையாக பயன்படுத்தப்பட உள்ளது. என்டனா பகுதி கோபுர வீட்டுக்கு மேல் உள்ள பகுதியாகும். பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத இந்த இடத்தில் தொலைக்காட்சி மற்றும் வானொலி பண்பலைகளின் என்டனாக்கள் அடங்குகின்றன. இங்கு அமைக்கப்பட்டுள்ள என்டனாக்கள் வெவ்வேறு அதிர்வலைகளை துல்லியமாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் 250வது மீட்டர் தொடக்கம் கோபுரத்தின் எல்லை வரை இந்த என்டனாக்கள் அமையப்பெற்றுள்ளன.